வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு விளையாட்டு செய்தி, செஸ் போட்டி. நம்ம மெட்ராஸ் சென்னையை சேர்ந்த டி குகேஷ் அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு பரிசு பெற்றிருக்கார். அதை பற்றிய செய்தி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க போகலாம். கனடாவில் டொரண்டோ நகரத்தில் பிடே கேண்டிடேட் அப்படின்னு ஒரு செஸ் போட்டி நடத்துகிறாங்க. இந்த மாதம் ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து நடந்துட்டு வருது. அதில் மொத்தம் 8 பேர் கலந்துக்கிறாங்க. வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் சேர்ந்து 8 பேர். அந்த 8 பேரில் இந்தியாவிலேருந்து மட்டும் 5 பேர் போயிருக்காங்க. பெரிய சமாச்சாரம். அது பாதிக்கு மேலே இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. ஓகேங்களா. அதில் டி குகேஷ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே வந்து இறுதி சுற்றுன்னு சொல்லக்கூடிய கடந்த 21ஆம் தேதி 21/4/2024 நடந்த போட்டியில் ட்ரா பண்ணிடுறார். யார் கூட ட்ரா பண்ணுறாரு அதான முக்கியம் இல்லைங்களா. அமெரிக்காவை சேர்ந்த ஹிகாரு நகமுராவுடன் மோதி ட்ரா பண்ணிடுறார். நம்ம டி குகேஷ் கருப்பு நிற காய்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். சரியாக 71வது நகர்த்தலுக்கு பிறகு இந்த ட்ரா அவருக்கு கைகூடியது. அவர் பெரிய சாம்பியன், ஏற்கனவே பழைய சாம்பியன். அவர் எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சவர். அவர் கூட இவர் போட்டி போடுறதே பெரிய சமாச்சாரம். அதை மீறி ட்ரா பண்ணினார். இப்போ ட்ரா பண்ணதால் என்ன ஆச்சுன்னா, இந்த மொத்தம் உள்ள 8 பேரில் இவர் 9 புள்ளிகளுடன் முதல் இடத்துல இருக்கார். அதனால் இவரை சாம்பியன் அறிவிச்சாங்க. பிடே கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் அந்த போட்டியில் இவர் தான் சாம்பியன். இவருடைய வயசு என்ன தெரியுங்களா? இப்போ தான் தொட்டிலேருந்து கீழே இறங்கின மாதிரி ஒரு 17 வயசு. 17 வயசுக்குள்ளே சாதாரண மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர், அந்த மாஸ்டர்லாம் தாண்டி ஒரு கேண்டிடேட் போட்டியில் வெற்றி பெறாருன்னு சொன்னால் பெரிய விஷயம். அது அதில் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் கூட விளையாடி ட்ரா பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். சரிங்களா. அப்போது இவருக்கு இந்த போட்டியில் ஜெயித்ததன் மூலமாக எவ்வளோ பணம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சுமாராக 78,50,000 78 லட்சம் ரூபாய் இவருக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. இந்த 9 புள்ளி வாங்கி சாம்பியன் பட்டம் பெற்றதுக்காக. இதோட போச்சா, இனி உலக சாம்பியனுக்கு இவர் மோதணும். உலக சாம்பியன் பட்டத்துக்காக சீனாவை சேர்ந்த டிங்லிரன் டிங்லிரன் அப்படிங்கிறவரோட மோத போகிறார். அதுக்கு உண்டான தேதி இன்னும் இவங்க அறிவிக்கலை. அதனால் இவரை இப்போதைக்கு பிடே கேண்டிடேட் சாம்பியன். அடுத்து மோதப்போவது சீனாவை சேர்ந்த டிங்லிரன் அப்படிங்கிறவரோட. அதில் மோதி அவர் ஜெயிக்கும் பட்சத்தில் உலக சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. 2014 5 முறை இந்த பட்டத்தை பெற்ற விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர் முதல் இந்திய வீரர். அவருக்கு அடுத்தபடியாக இத்தனை வருஷம் கழித்து இவர் 2வது இந்திய வீரராக இந்த பட்டத்தை வென்றிருக்கிறார். இதெல்லாம் நம்ம நாட்டுக்கே பெரிய கௌரவம். சரிங்களா. அது மட்டும் இல்லை, உலக சாம்பியன் பட்டத்தில் மோத போகிறார் இல்லைங்களா. இந்த வயதில் இந்த பட்டத்துக்காக சீனாவை சேர்ந்த பெரிய வீரருடன் மோதுவது பெரிய விஷயம். அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். 1984 ரஷ்யாவை சேர்ந்த கேரி காஸ்பரோவ்ங்கிற பையன் இந்த உலக சாம்பியன் பட்டத்துக்கு போட்டி போட்டார். அப்போ அவருக்கு வயது 22. 22 வயசில் ஒருத்தர் போட்டி போட்டு முதல் ஆளாக இன்னைக்கு வரைக்கும் சாதனையாக கருதப்படுவதை இவர் முறியடித்து 17 வயதிலேயே அந்த போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறார். அதிகபட்சமாக இந்த வருஷ கடைசிக்குள்ளே இந்த போட்டி நடக்கும். இன்னும் தேதி முடிவாகலை. சரிங்களா. அப்போது உலக சாதனைகள் பலவற்றை முறியடித்த, வெகு சாதாரணமாக முறியடித்த வீரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். இந்தியா என்பது சாதாரண நாடு அல்ல. பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் சத்தான, முத்தான, வித்தான பல கலைகள் கண்ட நாடு. சரிங்களா. அதனால் இவ்வளவு பெருமைகளை சேர்த்து நமக்கு அளித்த டி குகேஷ் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு பெரிய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிச்சுக்க. இதை என் நண்பர் கூட சொன்னார். இந்த டி குகேஷ் பரிசு வாங்கியிருக்காரு, இதை பற்றி சொல்லலாமே அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். சரிங்களா. நேர் விற்பனை கூட சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி. அதனால் நமக்கு அதை பற்றி பிரமாதமாக விளையாட தெரியவில்லை என்றாலும் நல்லது பாராட்டுறது தப்பு இல்லை தானே. படாலியா நீ செய்தது சொல்லாத விட்ட பற்றியா நைஸாக இந்த இடத்துல.
நான் சொல்கிறேயா உன் மனசாட்சி. விடுவனா வீட்டாண்டாக்கு செஸ் விளையாடுவேன். நீ 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாடுவீங்க, ஒன்றுக்கும் ஆகாது. அத்தை நம்பி நீ ஸ்கூலில் போய் நான் கூட செஸ் விளையாடுவேன்னு சொல்லி சாம்பியன் போட்டிக்கு வெளியிலேருந்து வந்த பையன்கிட்ட நீ தோத்தல்ல. எப்படி தோத்த? படு கேவலமாக தோத்த. தெரியுமா உனக்கு? ஞாபகம் இல்லையா? நைஸாக சொல்லதை விட்ட பற்றியா மறந்தாப்புல. 3 மூவு, நான் 3 4 சொன்னேன், ஞாபகம் இல்லை. 3 இல்லை 4 மூவில் அவன் என்னமோ குதிரை இட்டாந்து செக் வச்சிட்டான் உனக்கு. பட் ஆளியா நீ. நான் விடுவேண்ணா சொல்லிட்டு பற்றியா? நல்ல விஷயங்களை பாராட்டுறது நல்லது தானுங்களே. அதனால தான் நான் சொன்னேன். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.